ஸ்தோத்திரம். அப்படி எழுந்து நின்று ஒப்பு கொடுக்கிற நேரம் புதிய ஒரு வாக்குத்தத்தத்தை பெறப்போகிற ஒரு நேரம். நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஆசீர்வாதத்தை எடுக்கிற நேரம். நான் சொல்லி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படி எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு முன்பாக நிற்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், அது மட்டும் தான் சொல்ல முடியும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஸ்தோத்திரம். இதனால எத்தனை இழப்புகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ துக்கங்கள், ஆனா இது மத்தியில கர்த்தர் உன்னை நடத்தினார் பாருங்க, அது பெரிய விஷயங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படியே கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட, அப்பா புது வருஷத்துல ஆண்டவரே எதிர்பார்த்த நன்மைகளை எனக்கு நீங்க தரணும்பா. ஆண்டவரே இப்படி பாத்துல வந்திருக்கிறோம்பா. ஆண்டவரே பழையதெல்லாம் போட்டோம், பழைய வாழ்க்கை போட்டோம், பழைய ஆண்டவரே மனுஷன் என்னை குளிர்ந்து போட்டோம்பா. இருள் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே, தடைகள் என்னை விட்டு போகட்டும், எரிச்சல் என்னை விட்டு போகட்டும், கோபம் என்னை விட்டு போகட்டும், பொய் என்னை விட்டு போகட்டும், வீண் பெருமை என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே, மதியினமான வாழ்க்கை என்னை விட்டு போகட்டும், கீழ்ப்படியாம என்னை விட்டு போகட்டும். முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு குழவன் களிமண்ணை எடுத்து எப்படி ஆண்டவரே அதை ஒரு பாத்திரமாய் வடிவடைக்கிறானோ, வடிவமைக்கிறானோ, அதுபோல என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க, என்னுடைய இணையாமையை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய சுபாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே என் மீது கர்த்தாவே ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, நிச்சயமாகவே கொடுப்பாரு, நிச்சயமாகவே கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வந்திருக்கிற நீங்க இப்படியே போகிறது கர்த்தருக்கு பிரியமில்ல. தேவ சமூகத்தில் இருக்க தேவ பிள்ளைகளே, உன்னை நடத்தி வந்த விதம் எப்படிப்பட்ட விதம், உன்னை கடந்து வர செய்தாரு. பெரிய ஆற்றை கடந்திருக்கிறீங்க, மலைகளை தாண்டி இருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தாரு. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. சொல்லுங்க, நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான், என்னை நடத்தி வந்ததும் உங்க கிருபைதான், என்னை சுமந்து வந்ததும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நடத்துனது உங்க கிருபைப்பா, என்னை சுமந்தது உங்க கிருபை. Jesus. ஓ, உப்பு கொடுமா, உப்பு கொடு, உப்பு கொடு. எத்தனை முறை தேவையில்லாத போய் பேசியிருக்கிறேன், சின்ன சின்ன விஷயத்துல போய் பேசுறேன், தவறு செஞ்சுட்டேன். மன்னிப்பை கேளு, மன்னிப்பை கேளு, கர்த்தர் உன்னை மாற்றுவார். நான் விழுந்த நேரங்களில் அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் விழுந்த நேரங்களில் அறிந்தவர் நீரே,
ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான். இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்குது. அப்பா அம்மா நீங்கதான், என் ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். என்ன சேர்த்து சொல்லுங்க. உங்க அன்புக்கு முன்னான இந்த உலக சீசுதான் அந்த வானத்தை போல
சொல்றதை பாருங்கள். ஹalleluya. இயேசு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இயேசு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இயேசு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அப்பா அம்மா நீங்க தான். ஒரே முறை சொல்லுங்க புது வருஷத்துல அவரை பார்த்து, அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான். இந்த புது வருஷத்துல 2026 வருஷத்துல ஆதரவு நீங்க தான், எனக்கு ஆறுதலும் நீங்க தான். சொல்லுங்க 2026ல எனக்கு ஆறுதலும் நீங்க தான். ஆமென். எனக்கு ஆதரவும் நீங்க தான், எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இந்த அன்புக்கு முன்னால அப்பா இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருக்க போகிறவரே என் இயேசையா. இந்த 2026 ஆண்டவரே, 2026ல அண்ணால நினைச்சது போல ஆண்டவரே இந்த ஏழையை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே இந்த தகுதி இல்லாத மனுஷனை நினைச்சு பாருங்க. ஆதரவு தாங்க. வாய் திறந்து கேளுங்களேன், வாய் திறந்து கேளுங்களேன். வாக்குத்தத்தத்தை கொடுத்தாருங்க. வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 18:10 பாக்குறீங்களே, கர்த்தரோடு பேசிட்டாரே பேசிட்டாரே பேசிட்டாரே. அவர் சொன்னா செய்யாது இருக்க மாட்டார். நான் உன்னோட கூட இருப்பேன்னா இருப்பார். ஆமென். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போட மாட்டானா, போட விட மாட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். பாதுகாக்கிறவர் 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 பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரபல பரபல. 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போது தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு எனக்கு. அந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட பிரசங்கிக்க போறேன். ஹல்லேலூயா ஆமென். 2026 எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்க போகுது தெரியுமா? ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம், ஒரு உயர்வு, இந்த மூணுத்தையும் கலந்து கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 21 நாள் உபவாசத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு வாக்கு கொடுத்து உங்க கைகளை பிடிச்சிருக்கிறாரு, உங்க கைகளை பிடிச்சிருக்கிறாரு. இந்த பிடியை விட்டுறாதீங்க, இந்த பிடியை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் முழுமையாய் உன்னை நடத்த போகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.